News One Express. தமிழ்நாடு முழுவதும் தவேக அரசை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், மேகதாது செய்யவும். மேகதாது விவகாரத்தில் தவேக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒரு பகுதியாக செங்கப்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பஸ் நிலையத்தில் செங்கப்பட்டு மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி பங்கேற்று டிவிகே அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார்கள். இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறார்கள். சிறப்பாக நடந்திருக்கிறது. மிகப்பெரிய கூட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில். நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கூட்டம். ஆக இதில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரது என்னன்னா, விவசாயிகளின் பயிர் கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு இன்றைக்கு இந்த தவேக அரசு ஆட்சி அமைக்கும். அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதிகளிலே ஒன்றுதான் விவசாயிகளின் பெற்ற அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்வேன் என்ற வாக்குறுதி. ஆக இன்றைக்கு பார்க்கின்ற போது நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்து விட்டாச்சு, வேளாண்மை பட்ஜெட்டும் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. 5 ஏக்கருக்குள்ள இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்வது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த கடன்களை செய்யவில்லை. அதே போன்று 5 ஏக்கருக்கு மேலாக இருக்கின்ற கடன்களையும் 50% தள்ளுபடி செய்வது என்று சொன்னார்கள். அதையும் இன்றைக்கு செய்யவில்லை. மாறாக இன்றைக்கு பார்க்கின்ற போது உண்மை நிலைமை என்னவென்று சொன்னால், ஒரு ஆண்டுக்குள் வாங்கியிருக்கிற கடனை மட்டும்தான் இன்றைக்கு 5 ஏக்கருக்குள்ளாக இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஆக இது எந்த வகையிலே நியாயம்? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை? அதை கேட்கின்ற வகையிலே தான், அதை கண்டிக்கின்ற வகையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடியார் ஆட்சி நடத்தினார். வேளாண்மைக்கு மிகப்பெரிய திட்டங்களை தந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா தடுப்பணைகள் எல்லாம் கொடுத்தாங்க. ஏரிகள் எல்லாம் தூர்வாரப்பட்டது. விவசாயம் செழித்தது. டெல்டா பகுதியிலே எல்லாம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட மாவட்டங்களாக டெல்டா பகுதிகளை அறிவித்திருக்கிறாங்க. அதன் மூலம் இன்றைக்கு விவசாயிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நிலையில் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த அரசாங்கம் ஏன் விவசாயிகளுக்காக ஆட்சி நடத்தவில்லை? ஏன் விவசாயிகளுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை? அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு சார், இந்த அதிமுக கட்சி தாவல் இது மாதிரி தாவைக்கு நிறைய மாறி இருக்காங்க. இது குதிரை பேரமா அப்படின்றத நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்? இல்லை, அது ஆசை காட்டி கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் சொன்னார். அதான் அங்கே நடந்திருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரையும் ஆசை காட்டி உங்களுக்கு பதவி தரேன், உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும், நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு ஒவ்வொருத்தையும் அழைச்சி கூப்பிடுறாங்க. ஒரு சிலர் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கோவணங்களை பற்றி கவலை இல்லை. அக்கா சொன்ன மாதிரி இளைஞர் காலத்தில் சில இலைகள் உதிரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.